தருமபுரி குமாரசாமிப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 18ஆம் ஆண்டு குத்துவிளக்கு பூஜை. தருமபுரி குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டு ஸ்ரீ வரலட்சுமி பூஜை மற்றும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. அருள்மிகு வரலட்சுமி அம்மன் பூஜைக்கு உண்டான சிறப்பு அலங்காரங்கள்: மூலவர் அலங்காரத்தில் இருந்து அருள்மிகு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் அலங்காரம், உற்சவர் அலங்காரம், செந்தாமரையில் அருள்மிகு சௌபாக்கியலட்சுமி அலங்காரம், மாலை 5 மணிக்கு ஸ்ரீ கணபதி பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ வரலட்சுமி ஹோமம், இரவு 7 மணிக்கு மகா பூர்ணாதி, இரவு 8 மணி அளவில் சிறிய வரலட்சுமி பூஜை, 108 குத்துவிளக்கு பூஜை என ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி, கயிறு ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாராயண ध्यानं समर्पयामि आराधयामि आचमनीयं समर्पयामि पंचवार्षिक जलचरित अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि
ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவில் தருமபுரி குமாரசாமிப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 18ஆம் ஆண்டு குத்துவிளக்கு பூஜை. தருமபுரி குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டு ஸ்ரீ வரலட்சுமி பூஜை மற்றும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. அருள்மிகு வரலட்சுமி அம்மன் பூஜைக்கு உண்டான சிறப்பு அலங்காரங்கள் மூலவர் அலங்காரத்தில் இருந்து அருள்மிகு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் அலங்காரம், உற்சவர் அலங்காரம், செந்தாமரையில் அருள்மிகு சௌபாக்கியலட்சுமி அலங்காரம், மாலை 5 மணிக்கு ஸ்ரீ கணபதி பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ வரலட்சுமி ஹோமம், இரவு 7 மணிக்கு மகா பூர்ணாதி, இரவு 8 மணி அளவில் சிறிய வரலட்சுமி பூஜை, 108 குத்துவிளக்கு பூஜை என ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி, கயிறு ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.